உலகம் முழுக்க இந்த பெண்குயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு கதையை சொல்றாங்க இந்த பெண்குயினை பத்தி. இதோட உண்மையான கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். 2007ல என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் வெர்னர் இசாக் அப்படின்ற இவர் எடுக்கிறாரு. இவர் ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மேக்கர். இதுக்கு முன்னாடி நிறைய பிலிம்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரியை அண்டார்டிகாக்கு போயிட்டு அண்டார்டிகால இந்த கடலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு இந்த கேமரால வச்சு இந்த பெண்குயின்ஸை பாக்குறாங்க. கூட்டமா பெண்குயின்ஸ் இருக்கு. உடனே அந்த பெண்குயின்ஸ் நோக்கி கேமரா போக்கஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்குயின்ஸ்லாம் வந்து கொஞ்ச நேரத்துல கடல் நோக்கி வருது. மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் இந்த கூட்டத்துல இருந்து தனியா வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டு நம்ம கடல் நோக்கி போலாமா இல்ல நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நோக்கி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை நோக்கி போகுது. அந்த மலை இங்க இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இருந்தாலுமே அது நான் அங்கதான் போவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி போகுது. இதோட உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இதோட பேரு டீரேஞ்ச்டு பெண்குயின் அப்படின்னு. லட்சங்கள்ல ஒரு பெண்குயின் ஒண்ணு உடல்நல கோளாறு இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால இந்த மாதிரி இந்த கூட்டத்தை விட்டு தனியா வந்து இந்த மலைகளை நோக்கி போகுமா. இந்த மாதிரி மலையை நோக்கி போற பெண்குயின்ஸ் எல்லாம் பாதி வழியிலே இறந்துருமா. ஆனா இந்த பெண்குயினை இந்த கேமராமேன் போய் ரெஸ்கியூ பண்ணலாம் அதை காப்பாத்தலாம்னு சொல்லி போனார். ஆனா அந்த பெண்குயின் பாதி வழியில இறந்துச்சு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இந்த அண்டார்டிகாவுடைய ஆபத்தை தெரிஞ்சுலாம் உள்ளலாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பாலிசியே இருக்கு. இந்த மாதிரி அண்டார்டிகாக்குள்ளலாம் போயிட்டு வைல்ட் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கிறதுனால அங்க அந்த பெண்குயினை நோக்கி யாருமே போகல. இதுதான் அங்க நடந்த உண்மையான கதை. இது நீங்க ஆன்லைன்ல நிறைய பேர் அந்த கேமராமேனை போய் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. நீங்க சோசியல் மீடியால பாக்குற எல்லாத்தையுமே நம்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க.